வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன், ஆயுர்வேத மருத்துவர். பளபளப்பான ஸ்கின், ஷார்ப் மெமரி, ஆரோக்கியமான இருதயம், இது மூணு நமக்கு வேணும்னா கண்டிப்பாக ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் கலந்த உணவுகளை சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்றது நம்ம உடல் தானாக செக்ரெட் பண்ணாது. இதை நம்ம உணவு மூலயமா தான் உடம்புக்குள்ளே சேர்த்துக்க முடியும். இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ALA, EPA, அப்புறம் DHA. இந்த ALAன்னு சொல்லக்கூடிய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்டில் பிளான்ட் சோர்ஸில் தான் ரிச் ஒமேகா 3 இதில் கிடைக்கும். வெஜிடேரியன்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்னு சொல்லக்கூடிய ஆலி விதை, அப்புறம் சியா விதை, வால்நட், சோயாபீன்ஸ். இந்த ரெண்டாவதாக சொல்லக்கூடிய EPA ஃபிஷ் வெரைட்டிஸ், அதாவது மீன் வெரைட்டிஸில் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோன்னா, சால்மன் ஃபிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய கிழங்கு வகைகள், மத்தி மீன், அப்புறம் காணாங்கெளுத்தி மீனில் இது இருக்குது. இது குறிப்பாக இன்ஃப்ளமேஷனை ரொம்ப குறைக்கும், அதாவது வீக்கம் சொல்லணும் இல்லையா, அது ரொம்ப குறைக்கும். அப்புறம் ஹார்ட்டுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. மூணாவதாக சொல்லக்கூடிய DHA இதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மீன்களில் இருக்குது. அப்புறம் கடற்பாசி, குறிப்பாக தாய்ப்பாலில் இது அதிகமாகவே இருக்குது. இந்த DHA மூளை வளர்ச்சி, அதே சமயம் கண்ணில் இருக்கிற அந்த ட்ரைனஸை போக்கிடும், நரம்பு செயல்பாடுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் எடுத்துக்கிறதால கிடைக்கக்கூடிய காமன் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மன அழுத்தம், அப்புறம் படபடப்பு, அல்சைமர் சொல்லக்கூடிய மறதி நோயோட ரிஸ்க்கை இது குறைக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு இருக்கும் இல்லைங்களா, அது அப்புறம் TGLs சொல்லக்கூடிய ட்ரைக்ளிசரைட்ஸ் இது கம்மி பண்ணும். ஹை பிபியை குறைக்கும், பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும், வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக அப்டமன் ஃபேட்னு சொல்லக்கூடிய தொப்பையை இது நல்லா குறைக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எவ்வளவு அளவு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நாளைக்கு 250லேருந்து 500 மில்லிகிராம் அந்த EPAவும் DHAவும் கலந்து நம்ம எடுத்துக்கலாம். இதே நம்ம ஃப்ளாக்ஸ் சீட்ஸு இல்லை சியா விதையை எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா, அது 1 to 2 டேபிள் ஸ்பூன்ஸ் எடுத்துக்கலாம். ஆஸ் பர் த பாடி வெயிட் அண்ட் ஆல்சோ ஒரு டயட்டீஷியனை நம்ம கன்சல்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாருமே எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில கான்ட்ராண்டிகேஷன்ஸ் இருக்குது. பிளட் தின்னர்ஸ் யூஸ் பண்ணுறவங்க, ப்ளீடிங் டிஸார்டர்ஸ் அஃபெக்ட் ஆகிறவங்க, இவங்க இதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபிஷ் அலர்ஜி இருக்கிறவங்க, எனக்கு இது சாப்பிட்டா ஒத்துக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க பிளான்ட் சோர்ஸ் உள்ள ஒமேகா 3யை தாராளமாக எடுத்துக்கலாம். கர்ப்பிணி பெண்கள் அவங்களோட டாக்டர்ஸோட அட்வைஸை கேட்டு டோஸ் அவங்க டிசைட் பண்ண டோஸை ஃபாலோ பண்ணணும். டயபெட்டிஸும் அதுக்கப்புறம் டைஜஸ்டிவ் டிஸார்டர்ஸ் உள்ளவங்க டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கலாம். ஆயுர்வேதத்தில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் பற்றி நேரடியாக சொல்லனா கூட, அந்த பிசுபிசுப்பு தன்மை, அதாவது ஸ்னிக்தத்துவம் உள்ள உணவுகளை சேர்த்துக்கோங்க அப்படின்றது அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. இது குறிப்பாக என்ன பண்ணும் அப்படின்னா, வாதத்தை குறைக்கும், ட்ரைனஸை கண்டிப்பாக அது சரி பண்ணிடும். மூட்டு வலி ப்ளஸ் மெமரி பவருக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெல்லிக்காய்க்கும் பசுவின் நெய், இது ரெண்டுத்துக்கும் இந்த குணங்கள் இருக்குது. இது கலந்த முக்கியமான ஒரு மருந்து தான் செவன்பிராஷ். இது ரெகுலராக எடுத்துக்கிட்டால் இந்த பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.